மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, கண் பார்வை அதிகரிக்க இல்ல நல்ல தெளிவாக தெரிய, ஒளித்திறன் நல்லபடியா இருக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும், ஒரு அழகான ஒரு ப்ரிப்ரேஷன், அருமையான ஒரு ப்ரிப்ரேஷன் வந்து பார்க்க போறோம். அது ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்குரிய காரணத்தையும் பார்க்க போறோம். அதற்கு முன்னர் ஃபர்ஸ்ட் பார்வைனா என்ன, எல்லோரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம கிட்ட என்கொயரிஸ் வரவங்களே வந்துன்னா, நான் கண் பார்வையை அதிகரிக்கணும், இல்லை இது பண்ணலாமா, இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஏஜ்ல எதனால வந்து பார்வை திறன் வந்து குறையுது, அதற்கு எந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன மாதிரியான சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இந்த பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்களா, அது கண் மற்றும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. கண், மூளை இது ரெண்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இந்த பார்வையில. இதோட கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லீரல். நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைப்படி என்ன அப்படின்னா, கண் பார்வை சிறந்து இருக்கணும் அப்படின்னா அதற்கு கல்லீரலோட செயல்பாடுகளும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலா ஒரு பொருளை நம்ம பார்க்கிறோம், வெளியில நம்ம பார்வை பார்க்கிறோம்னா அதை என்ன பண்ணா ஒளி வழியாக வந்து நம்ம கண்களுக்குள்ள போய் உள்ள விழித்திரையில பட்டு, விழித்திரை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரம்புகளின் இயக்கம் இம்பல்சஸா எடுத்து மூளைக்கு கொண்டு போய் அதை உணர்திறன் அறிந்த பிறகுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அந்த பார்வை, அந்த நம்ம பார்க்கக்கூடிய காட்சியோ பொருளோ நமக்கு தெரியும். இதுல எந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும், இப்ப போகுது அப்படின்னா நம்ம கண்கள்ல பார்த்திருப்போம், அந்த கருப்புக்கு முன்னாடி ஒரு பல்ஜா ஒயிட் கலர்ல இருக்கும் கார்னியா, அது பாதிப்படைந்திருந்தாலோ, இல்ல அதை தாண்டி நம்ம யூஸ்வலா பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஐரிஸ் அப்படியே இந்த சுருங்கி விரிகிறது ஒண்ணு இருக்கும், எவ்வளவு ஒளி உள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுல பாதிப்பு ஏதாவது இருந்திருந்தாலோ, இல்ல அதுக்கு நடுவுல லென்ஸ் அதான் அட்ஜஸ்ட் பண்றது, ஒரு ஃபோக்கஸ் பண்றது, அதுல ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்ல இது பின்னாடி கொண்டு போய் விழுகுது பாத்தீங்களா விழித்திரை, ரெட்டினா, அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, அதுல ஒரு மைய புள்ளியா இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஷார்ப் விஷன் வேணும் அப்படின்னா அந்த மேக்லாங்கிறது ரொம்ப முக்கியம். வயதானவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுல பாதிப்பு அடைந்திருந்தாலோ, இல்ல நரம்புகள், கண் நரம்புகள் இதுல பாதிப்படைந்திருந்தாலும், மூளை போன்றவற்றில பாதிப்படைந்தாலும், இதுல எங்க பாதிப்படைந்திருந்தாலும் நமக்கு அந்த பார்வை அப்படிங்கிறது குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படத்தான் வந்து செய்யும். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப வந்து இந்த கண்கள் நம்ம கண்ணாடிக்கு வந்து டெஸ்ட் பண்ண போவோம். அப்ப போட்டிருப்பாங்க 6/6, 20/20 அப்படின்னு ஏதோ மார்க் போடுற மாதிரி போட்டு 5, 6. இது என்ன அப்படின்னா, ஒரு சராசரியான ஒரு மனிதனுக்கு என்ன அப்படின்னா 6 மீட்டர் தூரம் இல்ல 20 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் கிட்ட இருந்து தூரம் வரைக்கும் தெளிவாக வந்து தெரியும். அதுல முன்பின் இருந்தாதான் நமக்கு பார்வை வந்து குறைபாடு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சோ அப்போ ஒரு மனிதனால சராசரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மீட்டர் அல்லது 20 அடி தூரத்து வரைக்கும் நம்மளால தெளிவாக வந்து பார்க்க முடியும். சோ இந்த பார்வை இதுலயும் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு சொல்லுவாங்க கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க, தூர பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா கிட்ட பார்வை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மயோபியா, கிட்ட இருக்கிறது தெரியும், தூரத்துல இருக்கிறது அவ்வளவா வந்து தெரியாது. இது பெரும்பாலும் யாருக்கு இருக்கும் அப்படின்னா குழந்தைகளுக்கு, இந்த சின்ன வயசுலயே கண்ணாடி போடுறாங்களா அவங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து ஹைப்பரோபியா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூரத்துல இருக்கிறதுலாம் நல்லா தெரியும், கிட்டத்துல இருக்கிறது அவ்வளவா தெரியாது. இதுதான் பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த கொஞ்சம் ஒரு 40 வயதை கடந்த பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீடிங் கிளாஸ் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது தூரத்துல இருக்கிறது எல்லாம் நல்லா தெரியும், பக்கத்தில் இருப்பது மட்டும் என்னன்னா அவ்வளவா அவங்களுக்கு வந்து சரியா தெரியாது. நம்ம ரீட் பண்றப்போ ஒரு மங்கல் வந்து நமக்கு அடிக்கும். இதற்குரிய காரணம் என்னன்னா, கண்கள்ல இருக்கக்கூடிய லென்ஸ். இந்த லென்ஸ் நார்மலாவே எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பிளெக்சிபிளா கிளியரா வந்து இருக்கும். சோ கொஞ்சம் வயதாகும் பொழுது நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் எப்படி டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ், எலும்புகள் இந்த மாதிரி இது பண்ணுதோ, அது எவ்வளவு சீக்கிரம் வருதுங்கிறது நபருக்கு நபர் வேறுபடும். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லென்ஸோட அந்த பிளெக்சிபிலிட்டி வந்து குறைந்து போகும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த பொருள் பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களை தெளிவா பார்க்க முடியாது. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி பிளரிங் வந்து ஆகும். அப்ப இங்க நம்ம முன்னேற செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லென்ஸோட செயல்திறன், அந்த பிளெக்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நார்மலா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லென்ஸுங்கிறது ஒரு கிறிஸ்டலைன் அதிகமா ஹைட்ரேஷன், அதாவது நீர்த்துவம் கொண்டதா வந்து இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி நல்ல நீர்த்துவ போதுமான ஹைட்ரேஷன் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதிகமா இந்த ஒளிகளை பார்க்குறது அந்த மாதிரி விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணும். அடுத்து இந்த குழந்தைகளுக்கு தான் இந்த மயோப்பியா வருது. இவங்களுக்கு சில பேருக்கு பிறவிலேயே இருக்கலாம், இல்ல ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கலாம். இங்க குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா, நிறைய பேருக்கு தெரியாது, சிறு வயதுல இருந்து தெரியும். அவங்க ஸ்கூலுக்கு போய் படிக்க போறாங்க பாத்தீங்களா, அப்பதான் வந்து அவங்களுக்கு தெரியும். என்னன்னா அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும்னா, தூரத்துல போர்டுல இருக்கிறது சரியா தெரியாது, கண்களை கொஞ்சம் சுருக்கி பாக்குற மாதிரி வந்து இருக்கும். சிலருக்கு வந்து கண்கள்ல தண்ணீர் வடிகிற மாதிரி இருக்கும். சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, கண்ணை கசக்கிக்கிட்டே இருப்பாங்க. சோ இவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாவே இந்த கண் ஐபால் இருக்கு பாத்தீங்களா, அது உருண்டையா ஸ்பெரிக்கல்னு சொல்லுவாங்க, உருண்டையா இல்லாம கொஞ்சம் நீளமா வந்து இருக்கும். இப்படி இருக்கிறனால என்னன்னா எல்லாவற்றையும் உள்ள வாங்கிரும். ஆனா இது ஃபோக்கஸ் பண்ணி போக வேண்டியது அந்த விழித்திரையில போகாம அதுக்கு முன்னாடியே அது ஃபோக்கஸ் பண்றனால என்ன ஆகும் அப்படின்னா, தூரத்தில் இருப்பவை சரியாக வந்து தெரியாது. சோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வயசு வரைக்கும் அப்படி இருந்தது, கண்ணாடி போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சுங்குவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ஐபாலோட ஷேப் வந்து மாறி இருக்கலாம். சோ அதனால அவங்களுக்கு நார்மலா இருக்கலாம். சோ அப்ப இவங்களுக்கு அந்த ஐபால் பிறவியிலேயே கொஞ்சம் எலாங்கேட்டடா இருந்ததுன்னா, யூஸ்வலா குழந்தை வயதுல வந்து எலும்புகளோ எல்லாமே ஒரு பிளெக்சிபிலிட்டியோட தான் இருக்கும். சோ இவங்களுக்கு அற்புதமானது அந்த நீள் வடிவில இருக்கக்கூடிய அந்த ஐபால்ஸ் கொஞ்சம் ஸ்பெரிக்கலாக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா பார்வை திறன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்திருப்போம் ஒரு ஐ எக்ஸசைஸ். அதாவது இந்த 2 விரல்களையும் இப்படி கோர்த்துட்டு இந்த கட்டை விரல் இது ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு அவங்களோட பார்வை எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெருங்கை விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த நகக்கண்ல தான் வந்து இருக்கணும். ஸோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கையை வச்சுட்டு வலதுல இருந்து இடது நல்லா ஃபுல் இதுக்கணும். வலதுல இருந்து இடது, இடதுல இருந்து வலது. அதே மாதிரி என்னன்னா முன் பின், அப்புறம் கீழ் மேல், அது மாதிரி எக்ஸா ரவுண்டா. இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுனா, அவங்க ஐபால்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸா இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு சிலர்ல பலரே இந்த எக்ஸசைஸ் பண்றப்ப அந்த எலாங்கேட்டடா இருக்கக்கூடிய ஐபால்ஸ் வந்து மாறியவர்களும் உண்டு. ஸோ அந்த எக்ஸசைஸா பண்ணும். அது மாதிரி இந்த படிக்கும் பொழுதோ இல்ல நார்மலாவே கண்ணை நம்ம வந்து அந்த நீர்லாம் வரணும், நார்மலா லூப்ரிகண்டோட இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப படிச்சுட்டே இருந்தோம், சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தோம்னா 20-20-20 ரூல் அப்படிங்கறத வந்து ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் ஒரு தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 20 செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு 20 அடி தூரத்துல வந்து நம்ம அப்படியே அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்ப நம்ம வேலை இது பண்ணிட்டு ஏதாவது பச்சை நிறத்துல மரங்கள் அந்த மாதிரி இருக்கா அதை வந்து பார்க்கணும். அதே மாதிரி நம்ம கைகளை வந்து நல்லா அந்த ஒரு நல்லா ரப் பண்ணிட்டு தேய்ச்சிட்டு அதை பொறுக்கக்கூடிய சூட்ல இந்த உள்ளங்கை இருக்கு பாத்தீங்களா, குழிகள் மற்றும் நம்ம கண்கள்ல வச்சுட்டு மனசுக்குள்ள 20 சொல்லிட்டு எடுக்கணும். ஸோ அது நிறைய பேருக்கு இது நல்ல வந்து ஒரு ரிலீஃப் தரும். ஸோ இந்த 2 விஷயத்த வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ யாராக இருப்பினும், அதாவது இந்த மயோப்பியானாலும் சரி, இல்ல ஹைப்பரோப்பியானாலும் சரி, பிரஸ் பயோப்பியானாலும் சரி, 3 பேருக்குமே ஒரு அற்புதமான ஒரு குடிநீரை வந்து பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுக்காய் தோல் குடிநீர். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஞ்சு கடுக்காய் தோல் 3 கடுக்காய் தோல் வந்து எடுத்துக்கணும். அது கூட என்ன அப்படின்னா, நெல்லி வற்றல் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு 15 கிராம் எடுத்துக்கணும். இதை நல்லா தட்டிடணும். தட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயும் போல மண் சட்டியில போட்டுட்டு ஒரு 500 ml தண்ணீர் விட்டு பாயில் பண்ணணும். நல்லா பாயில் பண்ணி ஒரு 100 ml ஆனவுடனே ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணிட்டு அதுல நல்லா 1 டீஸ்பூன் உருக்கிய நெய் விட்டு பருகணும். காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றிலும் மாலையிலும் பருகணும். ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் விஷயம் இங்க நெய்யும் ஒரு ஹீரோ. ஏன்னா நெய்ல என்ன இருக்கு அப்படின்னா, லியூட்டின் அண்ட் ஜியாசாந்தின் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம பல பதிவுகளை வந்து நம்ம சொல்லியிருக்கோம், சீட்ஸ் பார்க்குறப்ப கூட நம்ம சொல்லியிருக்கோம், இந்த லியூட்டின் வந்து பார்வைக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம நிறைய பேருக்கு இந்த வயதான காலத்துல எல்லாம் வருது பாத்தீங்களா, இந்த 40 வயசுக்கு மேல, இதெல்லாம் ஒரு டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ். நம்ம உடம்புல நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆகுறதுனாலதான் இந்த லென்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கை நீட்டி மடக்க முட்டிய மடக்க ஒரு பிளெக்சிபிலிட்டி குறைஞ்சு போதோ, அதே மாதிரிதான் லென்ஸ்க்கு குறைஞ்சு போகும். அதை குறைக்கக்கூடிய தன்மை இந்த நெய்க்கு வந்து இருக்கு. அது மாதிரி கடுக்காய், நெல்லி வற்றல் ரெண்டுமே என்ன அப்படின்னா நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது கண்ணுக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் சீராக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரிப்ரேஷனை சாப்பிட்டுட்டு
இந்த மேற்கூறிய பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்ல பலன் தரும். இன்னும் சிலருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக குழந்தைகளுக்கு, இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தா கண்ணுல தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம எண்ணெய் தேய்த்தி ஏதாவது குளிக்க வச்சோம்னா சப்ரஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனா திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல போர்டு பார்த்தா இது பண்ண வர மாதிரி இருக்கும், ஏசி இருந்தா வர மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெரட்டோகோனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாவே இந்த குழந்தைகளுக்கு இது பலருக்கும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ல கூட வரலாம். என்ன அப்படின்னா, அந்த கண்களுக்கு முன்னாடி அந்த பல்ஜா இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ரொம்ப வெளியே தள்ளி இருக்கும். ஸோ அதுதான் அந்த குழந்தைகளுக்குரிய. இவங்களும் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். ஏன்னா இவங்கெல்லாம் நிறைய பேர் புரியாமையே முறையாக மருத்துவர்களை பார்க்காம கண்ணுக்கு டிராப்ஸ் விடுறது, எதையாவது விட்டு பார்வை இழந்த குழந்தைகளும் அங்கங்கு உண்டு. ஸோ அதனால அந்த தவறுகளை பண்ணாதீங்க. கெரட்டோகோனஸ்லாம் இருந்தது அப்படின்னா மருத்துவர்கள் சொல்லக்கூடிய முறையான விஷயத்த ஃபாலோ பண்ணும். இதே மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம கண்ணாடி போடுறது எந்த பெற்றோருக்குமே பிடிக்காது. அப்ப அதுல இருந்து வெளிவரவும் இன்று ஒரு இது இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்த்தோகே லென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்று நவீன அறிவியல்ல இருக்கு. இது என்ன பண்ணும்னா, இரவு முழுவதும் இந்த லென்ஸை குழந்தைகள் அணிந்து படுத்துட்டு காலையில ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இது என்ன பண்ணும்னா, அந்த கார்னியாவை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப நல்ல அந்த பல்ஜிங் இதை கரெக்டா வைக்கும். அப்ப பகல் நேரத்தில் குழந்தைகள் வெளியே போறப்ப முழுவதும் கண்ணாடி அணிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ அணியாமைய அவங்க நார்மலா இருக்கலாம். இது ஒரு ஸ்டேஜ் பண்ணி பல பேருக்கு 16-17 இயர்ஸ் வர்றப்ப அந்த லென்ஸும் பயன்படுத்தாமல் நார்மலாவும் ஆயிடும். ஆனா இந்த லென்ஸை பயன்படுத்துவதற்கு நீங்க முறையாக கண் மருத்துவர்களை பார்த்து நம்ம ஆலோசனை எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இது இல்லாம இன்னொன்னு 2 இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்ராக்ட் அண்ட் மேக்குலர் டீஜெனரேஷன் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது. கேட்ராக்ட் இன்னொரு பதிவுல பார்ப்போம். ஆனா இந்த மேக்குலர் டீஜெனரேஷன் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ரெட்டினால நடு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம், ஷார்ப்பான விஷனுக்கு. இது வயதானவர்களுக்கு இருக்காது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் இருக்காது, ஆனா கேட்ராக்ட்னு சர்ஜரி பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இவங்களுக்கு குறிப்பா அந்த பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு ஜன்னல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி இருக்கிற கம்பிகள்லாம் நார்மலா தெரியும், ஆனா நடுவுல இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் மற்றும் அலையலையாக தெரியும். அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மேக்குலர் டிஸ்ட்ரோஃபி இருக்குன்னு அர்த்தம். இதற்கு பெரிதாக சிகிச்சை எதுவும் கிடையாது. ஸோ அறுவை சிகிச்சையும் கிடையாது, மருந்து மாத்திரைகளும் கிடையாது. ஸோ இந்த நார்மலா இந்த மேக்குலர் டிஸ்ட்ரோஃபி உங்க குடும்ப ரீதியா இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சீட்ஸ்க்கான ஒரு பதிவு போட்டிருக்கோம். ஸோ அந்த பதிவை ஒரு 20 வயதிலிருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, சொன்ன சீட்ஸ் முறையை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மேக்குலர் டிஸ்ட்ரோஃபி வராம நம்ம முற்றிலும் தவிர்த்திடலாம். ஸோ மேல் சொன்னதுல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு பார்த்து இதற்கு கை வைத்திய முறையா, இல்ல நம்ம ஏதாவது சிகிச்சை மாதிரி பண்ணணுமா, இல்ல நம்ம சின்ன சின்ன பயிற்சி மாதிரி பண்ணணுமா, இல்ல முறையா பாத்தீங்கன்னா மருத்துவர்களை ஆலோசனைக்கணுமா அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கேன். அதன்படி ஃபாலோ பண்ணி நமது பார்வையை தக்க வைத்துக் கொள்ளலாம். நன்றி.